லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் 15 லட்சம் பேர் 5 பேர் போய் இறந்துருக்காங்கன்னா அந்த வெயில் தாங்க முடியாமல் யூ கேனாட் ஃபைட் வித் நேச்சர். அதாவது அப்படிப்பட்ட வெயில் தாக்கம் தாங்கக்கூடிய சக்தி இல்லாதவங்க போயிடக்கூடாது. அது அவங்க அஜாக்கிரதைன்னு கூட சொல்லலாம். போதுமான அளவுக்கு தண்ணீர் வைக்கவே இல்லை, அங்கே போதுமான அளவுக்கு கழிப்பறைகள் கிடையாது அப்படின்ட்டு பொதுமக்களே குற்றம் சாட்டுறதாகவும் சொல்கிறாங்கல்ல. கழிப்பறை ஒவ்வொரு இடத்துலையும் வைக்க முடியாது. யாருமே சாகக்கூடாது. ஒருத்தர் கூட சகஜ நிலையில் கூட யாரும் சாகக்கூடாது. செத்தாங்கன்னா கவர்மெண்ட் மேலே தானே பாட நடத்த ஆகி போடுது. இயல்பான சூழலில் கூட மரணங்களே நிகழக்கூடாதுன்றீங்களா? ஒருத்தர் கூட பிறந்தவங்க யாரும் சாகக்கூடாது. 2015 செம்பரம்பாக்கு ஏரியை திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்காமல் அந்த ஊரே வெள்ளத்தில் மறைந்து போனது. அது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டு, இது இயற்கையோடு ஏற்பட்ட ஒரு ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் நடந்த ஒரு விபத்து. இது வேளச்சேரி ரயில் நிலையங்கள்ல ஏன் அவ்வளோ கூட்டம் வருது? ரயில் நிலையங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேள்வி நீங்கள் மோடி சர்க்கார் கேட்கணும், பிஜேபி காரங்க தான் கேட்கணும். ரயிலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் உள்ளவே என்ட்ரு ஆக முடியும். அந்த ஆட்சியில் இது ரொம்ப ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சுது. பட் இன்றைய ஆட்சி இதில் தோத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் சமூக வலைத்தளங்களில் சமூக வலைத்தளங்களில் எதோ ஒன்றா போடுவாங்க. 2003 எவ்வளோ பேர் வந்தாங்க, 2024 எவ்வளோ பேர் வந்தாங்கன்றது நீங்களே இன்டர்வியூ பண்ணி போடுங்க. 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க 2003. இப்போ 10 லட்சம் பேருக்குன்றது கம்பேர் பண்ணி கேளுங்க சார். அப்போவே ஆனால் 2003 10 லட்சம் பேருங்கிறது அதிகம். அப்போ அதிகம் இல்லை. கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே இதை விமர்சிக்கிறாங்க அப்படின் போது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஐ கேனாட் என்டர் இன்டு தி மவுத் ஆஃப் சம்படி எல்ஸ். எனக்கு என்ன என் லிமிட் எனக்குள்ளே தான் நான் நிற்கணும். நான் எதை பற்றி கமெண்ட் பண்ணணுமோ அதுதான் சொல்லணும். அதை மீறி நான் போகக்கூடாது. ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகவே போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம கூட தெளிவாகவும் விரிவாகவும் பேசுறதுக்காக திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திருமுக RS பாரதி இருக்காரு. வாங்க நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைக்கு நடந்த மெரினாவில் அந்த விமான சாகசம் நிகழ்வு நிறைய சர்ச்சைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அரசு கவனக்குறைவாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு பல்வேறு அரசியல் கட்சியினரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடிய கூட்டம் அது. ஏறத்தாழ 15 லட்சம் பேர் கூடியதாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஸ்டாம்பிட், அதாவது தள்ளுமுள்ளாகி சின்ன நெருக்கடியில் அதெல்லாம் நடந்ததுனால கவனக்குறவுன்னு சொல்லலாம். அல்லது ஒருத்தரோட ஒருத்தர் தள்ளுமுள்ளாகி இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஒரு புரட்டாசி மாதத்தினுடைய வெயில் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, புரட்டாசி மாதம் வெயில் எப்படின்னா பொன்னுருக காய்ந்து மண்ணுருக பெய்யணும். இந்த காயிற வெயிலில் பொன்னே கரை உரி விடுமா, அந்த அளவுக்கு காயும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெயில் நேற்று அது உச்சத்தில் இருந்ததுன்றது எல்லா வானிலை அறிக்கையும் தெரியுது. இது நாங்கள் அதாவது இது இந்த 5 உயிரிழப்புக்கு வருத்தம் இருக்குது. அது நிச்சயமாக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அரசின் மீது குறை சொல்வது என்பது அரசியலில் பக்குவம் பெறாதவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கும்பகோணத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் போய் குளித்தாங்க. அதை போய் பார்த்து 100 பேர் செத்தாங்க. அது அஜாக்கிரதை, ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்தின ஒரு அசம்பாவித சம்பவம்னு சொல்லி, அதே மாதிரி வெயிலுக்கு இயற்கையோடு போட்டியிடுறது. போன 2016 தேர்தலில் ஜெயலலிதா இதே மாதிரி உச்சி வெயிலில் தான் பிரச்சாரத்துக்கு போனாங்க. அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன போதே 6 பேர் செத்துருக்காங்க. அவங்களுக்கு செத்தவங்களுக்கு ஜெயலலிதா இந்த நிவாரணம் கூட கொடுத்துருக்காங்க. இது எடப்பாடிக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அரசாங்கம் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்ததுன்றது நீங்கள் அந்த காட்சியை பார்த்தாலே தெரியும். எல்லாரும் கூட பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க முன்கூட்டியே. தண்ணி பாட்டிலோட நீங்கள் அந்த சீனை பார்த்தாலே ஃபுல்லாக கொடை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களா தான் தெரியும். கொடை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 15 லட்சம் பேர் வருவாங்க, 15 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்ட்டு முன்னாடியே எதிர்பார்க்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அப்படி ஒன்றும் எதிர்பார்த்த மாதிரி யார் சொன்னாங்க? இது மத்திய அரசு ஒரு நிறுவனத்தில் நடத்துனது. அவங்க தெரிவித்திருக்காங்க. எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சுருக்காங்க. அதாவது இன்றைக்கி அமைச்சர்
சுப்பிரமணியம் தெளிவாக பதில் சொல்லியிருக்கார். அதனால் ஒரு இயற்கை 15 லட்சம் பேரில் 5 பேர் இப்போ இறந்துருக்காங்கன்னா அந்த வெயில் தாங்க முடியாமல் யூ cannot ஃபைட் வித் நேச்சர். அதாவது வந்து அப்படிப்பட்ட வெயில் தாங்கக்கூடிய சக்தி இல்லாதவங்க போயிடக்கூடாது. அவங்க தவிர்த்திருக்கலாம், அது அவங்க அஜாக்கிரதைன்னு கூட சொல்லலாம். ஆனால் போயிட்டாங்க. போன பிறகு ஏறத்தாழ 4 மணி நேரம் அந்த வெயிலில் நின்றுருக்குறாங்க. அதில் வந்து ஏற்பட்டு அது மட்டுமல்ல, இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல. 5 பேர் செத்துருக்கிறவங்க இத்தனை பேர் ஹார்ட் பேஷண்ட்டு, இத்தனை பேர் இந்த மாதிரி பேஷண்ட்டுன்றதெல்லாம் ஃபைனல் ரிப்போர்ட் வரல. அது வந்த பிறகு தெளிவாக தெரிஞ்சிடும். இது வந்து அரசாங்கத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறது தானே தவிர, இந்த ஒரு அரசாங்கத்தின் உள்ள, அதுவும் இந்த அரசு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகலை, ஒரு ஸ்டாம்பிட் நடக்கலை, எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கலை. இது இயற்கைக்கிட்ட ஃபைட் பண்ண முடியாமல் நடந்திருக்கிற ஒன்று. ஆகவே அதாவது இப்போ வந்து அரசியலில் திமுகனுடைய கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டணி சேர்றாங்க, அவ்வளோதான். ஓகே. ஏன்னா போதுமான அளவுக்கு தண்ணீர் வைக்கவே இல்லை, அங்கே போதுமான அளவுக்கு கழிப்பறைகள் கிடையாது அப்படின்ட்டு பொதுமக்களே குற்றம் சாட்டுறதாகவும் சொல்கிறாங்கல்ல. நீங்கள் யார் ஒன்றா போனவங்கள கேட்டு பாருங்கள். கழிப்பறை ஒவ்வொரு இடத்துலையும் வைக்க முடியாது. 15 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா அதுக்கு சில நார்ம்ஸ் இருக்குது. கார்ப்பரேஷன் அத்தாரிட்டிஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் அந்த அதிகாரிகள் கேட்டால் தெளிவாக பதில் சொல்லுவாங்க. காரணம், இவ்வளோ பேர் கூடுற இடத்துல இவ்வளோ டாய்லெட் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அது வந்து அந்த மொபைல் டாய்லெட்டு எவ்வளோ தாங்கும், அது எவ்வளோ ஹோல்டு பண்ணணும், இதுக்கெல்லாம் சில நார்ம்ஸ் இருக்குது. அந்த நார்ம்ஸ் பிரகாரம் தான் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்டால் அவங்க தெளிவாக பதில் சொல்லுவாங்க. மாநகராட்சி மேயர்கிட்ட இந்த கேள்வி எழுப்புறாங்க செய்தியாளர் சந்திப்பில். எத்தனை குடிநீர் வசதி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க, எத்தனை பந்தல் இருந்துச்சாங்க, அண்ட் எத்தனை கழிவறைகள் இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்க எண்ணிக்கையிலான ஒரு பதிலை பொறுப்பாக கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனங்கள். நான் ஒரு நகரமன்ற தலைவராக இருந்திருக்கிறேன். ஓகே. ஒரு எலெக்டட் பர்சனுக்கு, ஒரு நான் அஃபிஷியலுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு உடனே சொல்ல முடியாது. அதெல்லாம் கேட்குட்டிங்களா, ஒரு அஃபிஷியல்ஸ் கமிஷனர் கேட்டால், ஹெல்த் ஆஃபீஸர் கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட டேட்டாஸ் இருக்கும். நான் கூட தான் சேர்மனாக 4 முறை இருந்தேன். எத்தனை டாய்லெட் வச்சுருக்காங்கன்னா நான் கேட்டு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி சொல்லலைன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஃபால்ட்டாக எடுத்துக்க முடியும். வைத்திருக்குன்னு சொன்னாங்கல்ல, எவ்வளோன்றது அதுக்கு தான் நான் சொன்னேன். இதுக்கு நீங்கள் தெளிவான பதில் வேணும்னா கார்ப்பரேஷன் கமிஷனர் கேளுங்க, ஹெல்த் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஏஹெச்ஓ இருக்காங்க, மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இந்த சண்டேன்றதுக்காக ஸ்பெஷல் டியூட்டியில் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஆம்புலன்ஸ்லாம் எவ்வளோ தூரம் வேலை செஞ்சதுன்றதை டிவிலே பார்த்தாங்கல்ல எல்லாரும். ஆனால் கூட்ட நெரிசலில் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கே டிலே ஆச்சு, ஆம்புலன்ஸ் போகிறதுக்கே வழி இல்லைங்க. பொதுமக்கள் கோஆப்ரேட் பண்ணலன்னு தானே அர்த்தம். போதுமான வழித்தடங்கள் முன்னாடியே பிளான் இருக்கிற இடத்துல தானே பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நீ மெரினாலே வச்சிருக்கூடாது. அது அப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் கூடுற கெப்பாசிட்டி உள்ள இடமே அது கிடையாது. அல்லது நீங்கள் இந்த க்ரௌடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கணும், அதுக்குரிய அந்த மாதிரி போட்டிருக்கணும். அப்படிக்கவான்னு சொல்லிட்டு அது வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறவங்க அதை வந்து பண்ணியிருக்கணும். அதனால தான் சில நீங்கள் வந்து பியாண்ட் எல்ஐசி டிராஃபிக் போக முடியல. என் பையன் டாக்டராக இருக்கான், மோகந்தூராக தான் ஒர்க் பண்ணுறான். நேற்று இங்கேருந்து போகும்போது திரும்ப எல்ஐசி தாண்டி போக முடியலன்னு திருப்பி வந்துட்டாங்க. போக முடியல. காரணம் என்னென்னா போலீஸ் ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இங்கே நந்தனம் சிக்னல் இருக்குது பாருங்கள், தேவர் சிலைக்கு மேலேயும் டிராஃபிக் போக முடியல. எத்தனை மணி, நான் அறிவாலயத்துக்கு வர்றதுக்கே காலையில் ஒரு மீட்டிங்குன்னு 11 மணிக்கு கிளம்பி வந்தேன். அப்போயே வந்து டிராஃபிக் ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க. காவல்துறை மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்களா, காவல்துறை எஃபெக்டிவாக பண்ணிச்சு. ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் காவல்துறை ஒழுங்கான போக்குவரத்து அரேஞ்ச் பண்ணலை, அல்லது ஸ்டாம்பிடு மக்கள் வந்து நெரிசலில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி செத்துருந்தாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அஜாக்கிரதைன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. அதாவது யூ cannot ஃபைட் வித் நேச்சர். இயற்கையோடு வந்து போட முடியாது. எவ்வளோதான் சக்தி இருந்தாலும் கூட வெயில் சக்தின்றது இயற்கை, அதுக்கிட்ட ரிசிஸ்ட் பண்ணுற பவர் எல்லாருக்கும் இருக்காது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் பர்சன். இப்போ எனக்கு இருக்கிற இம்யூனிட்டி, என் வயசுக்கு இருக்கிற இம்யூனிட்டி வேறு, உங்கள் வயசுக்கு இருக்கிற இம்யூனிட்டி வேறு. அதனால் வந்து இதை வந்து ஒரு கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிறதுன்றது தப்பு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா
யாருமே சாகக்கூடாது, ஒருத்தர் கூட எதிலும் சகஜ நிலையில் கூட யாரும் சாகக்கூடாது. இப்போ செத்தாங்கன்னா கவர்மெண்ட் மேலே தானே பாடம் நடத்த ஆகி போடுது. இயல்பான சூழலில் கூட மரணங்களே நிகழக்கூடாதுன்றீங்களா? அப்படி இவங்க சொல்கிறத பார்த்தா ஒருத்தர் கூட பிறந்தவங்க யாரும் சாகக்கூடாது, இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரல யாரும் சாகக்கூடாது. இவரெல்லாம் அப்படி தான் இருந்ததா? இப்போது நான் சொன்ன மாதிரி கும்பகோணத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாம் குளிக்கும்போது 100 பேர் செத்தது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒன்று. அதே போல் 2015 செம்பரம்பாக்கு ஏரியை திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்காமல் வந்து ஊரே வெள்ளத்தில் மறந்து போனது, அது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டு. இது இயற்கையோடு ஏற்பட்ட ஒரு ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் நடந்த ஒரு விபத்து. இது வந்து வருத்தத்துக்குரியது ஒன்றா. 4-5 பேர் செத்துருக்காங்கன்னா அந்த செத்தவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்கணும். எத்தனை பேர் அதில் ஹார்ட் பேஷண்ட்டு, எத்தனை பேர் என்னென்ன டிசீஸில் அஃபெக்ட் ஆகிருந்தாங்க, அதெல்லாம் ரிப்போர்ட் இன்னும் 2 நாளில் வந்துடும். வந்தால் எல்லோரும் தெரிஞ்சு போகணும். அவசரப்பட்டு அறிக்கை விடுறதுன்றது அவங்களுக்கு வேறு ஒரு இஷ்யூ இல்லை, அதனால் பேசுகிறாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குறை சொல்வதில் ஒரு கூட்டணி அமையணுன்றதுக்காக எல்லாரும் ஒரு நாள் நியூஸ் அவங்க படம். எனக்கே இதில் ஒரு சந்தேகம். மெரினாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் வந்து கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க. ஆனால் வேளச்சேரி ரயில் நிலையங்களில் ஏன் அவ்வளோ கூட்டம் வருது? ரயில் நிலையங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சரியாக இந்த கேள்வி நீங்கள் வந்து மோடி சர்க்கார் கேட்கணும், பிஜேபிக்காரங்க தான் கேட்கணும். ரயிலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் உள்ளவே என்ட்ரு ஆக முடியாது. இல்லை, அதனால தான் நான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னே கேட்டுட்டு உங்ககிட்ட கேட்டேன். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரயில்வே வந்து முதல் தப்பு. நேற்று இவ்வளோ பேர் இது நடக்கும்னு சொன்னால் ஹாலிடே சர்வீஸை ஆப்ரேட் பண்ணுறதே தப்பு. ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஃப்ரீக்குவன்சி இருக்காது, மற்ற நாளில் 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி போகும். ஆனால் ஹாலிடேஸில் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு தான் ட்ரெயின் போகும். இவ்வளோ பேர் கூட்டம் நடக்கும்னு தெரிஞ்சு ஏன் ரயில்வே அது உடனடியாக உத்தரவு போடல? கூட்டம் கூடிடுச்சு இல்லை, உடனடியாக கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாமில்ல, ஏன் கொடுக்கல? இது யாருடைய நெக்லிஜென்ஸு, யாருடைய தவறு? ஜிஎம் இருக்கார்ல, அவர் உடனடியே பார்த்து உடனே இதெல்லாம் 10 நிமிஷத்தில் பண்ணலாமா? அவ்வளோ கூடுறது பார்த்து முதல் ட்ரெயினில் தான் உங்களுக்கு ஆச்சுன்னா அடுத்தடுத்து ஒரு ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்களா இந்த க்ரௌடு வந்திருக்காதுல்ல. இல்லை, தமிழ்நாடு அரசு சார்பாக தெற்கு ரயில்வேக்கு இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரேஞ்ச் பண்ணவங்க ஐஏஎஃப்காரங்க, அவங்க சொல்லியிருக்கணும், அவங்க கேட்டிருக்கணும். அவங்க சொல்லக்கூட வேண்டியதில்லை. ரயில்வே என்றது எசென்சியல் சர்வீஸு, அன்னன்னைக்கு நடக்கக்கூடியது. 24/7 ட்ரெயினை ஓட்டுறவங்க டெய்லி இருக்காங்கல்ல, டிரைவருங்க, கார்டு எல்லாருமே இருக்காங்கல்ல. சண்டே ஹாலிடே சர்வீஸை உடனடியாக கேன்சல் பண்ணிவிட்டு ரெகுலர் சர்வீஸ்னு சொல்லிட்டாலே இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். ஏன் செய்யலை? அதை கேட்க மாட்டேன்றாங்களே. தமிழிசையோ அல்லது முருகனோ அதை கேட்கலாமில்ல. அவங்க கையில் தானே இருக்குது அவங்க கவர்மெண்ட்டு. ஒரு ஃபோன் பண்ணி உடனடியாக ஹாலிடே சர்வீஸை கேன்சல் பண்ணிவிட்டு ரெகுலர் சர்வீஸை ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஆகிருக்கும்ல. இருந்தாலும் இவ்வளோ பெரிய இதுவே ஒரு மணி வரல இருந்தது, ஒரு 2-3 ஹவர்ஸில் நார்மல்ஸை கொண்டாந்துட்டாங்களே. ஓகே. அண்ட் இன்னொரு கேள்வி, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2003 இதே மாதிரியான ஒரு வான்சாகச நிகழ்வு நடந்துச்சு. அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ அந்த ஆட்சியில் இது ரொம்ப ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சுது. பட் இன்றைய ஆட்சி வந்து இதில் தோத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் சமூக வலைத்தளங்களில் சமூக வலைத்தளங்களில் எதோ ஒன்றா போடுவாங்க. செத்துட்டவங்கள உயிரோடு இருக்கிறாங்கன்னா உயிரோடு இருக்கிறவங்க செத்து போட்டாங்கன்னு போடுவாங்க. அதை எடுத்துக்காதுங்க. 2003 எவ்வளோ பேர் வந்தாங்க, 2024 எவ்வளோ பேர் வந்தாங்கன்றது நீங்களே இன்டர்வியூ பண்ணி போடுங்க. 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க 2003. இப்போ 10 லட்சம் பேருக்குன்றது கம்பேர் பண்ணி கேளுங்க சார். அப்போவே ஆனால் 2003 10 லட்சம் பேருங்கிறது அதிகம். அப்போ அதிகம் இல்லை. இன்றைக்கி அதை விட அதே மெரினா கடற்கரை தான் புதுசாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சேன்னா. மெரினா கடற்கரை 2003 இருந்து அதே மெரினா ஸ்பேஸ் தானே இப்போது இருக்குது, அதே ரோடு தானே இருக்குது. அதை விட பெருசாக என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது. கடலுக்குள்ளே போய் ரோடு போட முடியும், போடலையே. அதே ரோடு தான் இருந்தது, அதே இடம் தான் இருந்தது. என்ன ஒரு 2003க்கு இதுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, 2003 ஜெயலலிதா சமாதி இல்லை, கலைஞர் சமாதி இல்லை, அது 2 தான். அங்கே கடற்கரை ஒருத்தர் இப்போ புதுசாக வந்துருக்குது. மற்றதெல்லாம் அப்படியே தானே இருந்தது. இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அன்றைக்கி அவ்வளோ பேர் வந்தாங்களா? அவ்வளோ வந்து கூட்டம் பார்த்துதா?
போட்டு கம்பேர் பத்திரிக்கை போய் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். புரியுது. ஓகே. எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. 25 லட்சம் வந்து இழப்பீடு கொடுக்கணும் இறந்தவர்களுக்குன்னு சொல்றாங்க. மற்ற கட்சியினர் விமர்சனம் வைக்கிறாங்கிறதெல்லாம் கடந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே இதை விமர்சிக்கிறாங்க அப்படின்னும் போது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வந்து தமிழ்நாட்டு அரசினுடைய சாதனை கிடையாது, சோதனையாக நடந்திருக்கு இந்த நிகழ்வு அப்படின்ட்டு ஆதவர்ஜுனா சொல்றாரு, விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் சொல்கிறாரு விடுதலை தான் அவங்க தலைவர் திருமாவளவன் இன்றைக்கி காலையில் என்னோட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். அவர் தெளிவாகவே சொல்லிட்டார். தலைவர் சொல்கிறது தான் முக்கியமே தவிர இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பெருசு, திமுகவில் பெருசு இல்லை. திமுக பொறுத்தவரை முக ஸ்டாலின் சொல்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைனா திருமாவளவன் சொல்கிறது தான் கருத்து. காங்கிரஸ் எடுத்தால் ராகுல் காந்தி சொல்கிறது தான் முக்கியம். அதனால் இடையில இருக்கிற சொல்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். அப்போ எங்கான ஒருத்தர் பதில் சொல்லுவார். இல்லை, இப்போ நீங்களும் கட்சியை தானே ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி கட்சி ரெப்ரசென்ட் பண்ணால் கட்சி ரெப்ரசன்டேஷன் வேறு. ஓகே. ஆனால் வந்து கட்சியினுடைய தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் பேசுகிறது தப்பு. நான் பேசுகிறேன்னா நான் கட்சியை டிஃபெண்ட் பண்ணி பேசல. இதெல்லாம் நீ கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன்? கவர்மெண்ட்டை கேளுங்கன்னு சொன்னேன்ல, ஆஃபீஸரை கேளுங்கன்னு சொன்னேன். ஐ கேனாட் என்டர் இன்டு தி மவுத் ஆஃப் சம்படி எல்ஸ். எனக்கு என்ன என் லிமிட்டு எனக்குள்ளே தான் நான் நிற்கணும். நான் எதை பற்றி கமெண்ட் பண்ணணுமோ அதுதான் சொல்லணும். அதை மீறி நான் போகக்கூடாது. ஏன் இந்த ஒரு வாதம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னு பாக்குறீங்க? பிரச்சனையே இல்லை. இல்ல, இந்த பிரச்சனைன்னு கிடையாது சார். பொதுவாகவே ஏதாவது ஒரு சிக்கல் வருது, நாளைக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிடும். காரணம் என்னன்னா, நாளைக்கு ஹரியானா ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போது. இது இன்னி ராத்திரி 12 மணியோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையிலேருந்து அதை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக பிஜேபி தோத்துதுன்னு தான் பேச போகிறாங்க. எல்லாரும் அதுக்கு பதில் சொல்லிட்டு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.